அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் நம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். மதிப்பிற்குரிய மேலும் பேராயர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, நம் அன்பு தாய் திருமதி எலிசபெத் அவர்களின் பிறப்பின் 16ஆம் நாளில் அவருடைய ஆன்மா நித்திய இறைவாக்கை அடையவும் உயிர்ப்பின் மகிமையில் அவரோடு என்றும் வாழவும் இந்த திருப்பலியை பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஒப்புக்கொடுக்க ஒன்று கூடியுள்ளோம். நானே உயிர்த்தெழுதலும் வாழும் ஆவேன், ஏனெனில் நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் வாழ. யோவான் 15:25 என்ற ஆண்டவரின் உயிரூட்டும் வாக்குறுதியே நமது நம்பிக்கையின் அடித்தளமாகும். இந்த இறைவார்த்தை மரணம் முடிவல்ல, அது இறைவனோடு இணையும் நித்திய வாழ்வின் பழக்கம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்நற்கருணை வழியில் நாம் அன்பு தாய் திருமதி எலிசபெத் அவர்களின் ஆன்மாவை கருணையும் அன்பும் நிறைந்த இறைவனின் திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர் தம் வாழ்வில் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் வழங்கிய அன்பு, தியாகம், இறைநம்பிக்கை மற்றும் நற்சாட்சிக்காக அவருடைய நன்றிகளை செலுத்துவோம். மேலும் அவருடைய நினைவு நம் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் உயிர்ப்பின் நம்பிக்கையை புதுப்பிக்கும் அருளடையாளமாக அமைய வேண்டி மன்றாடுவோம். இந்த நம்பிக்கையுடன் இறை அன்புடனும் மேலும் பேராயர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த திருப்பலியில் முழுமனதோடு பக்தியோடும் ஜெப உணர்வோடும் பங்கெடுத்து இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். இந்த இனிய நாள் உன்னத பலியை நமக்காக தலைமையேற்று ஒப்புக் கொடுக்க நம் மத்தியில் வருகை புரிந்திருக்கிற நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் நம்முடைய புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்களையும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய அனைத்து அருட்தந்தையர்கள், துறவர சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லோரையும் இந்த உன்னத பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பங்கின் பெயராலே இந்த நாளில் நம்முடைய பாஸ்தருக்குரிய அன்பு தாய் மரித்த திருமதி எலிசபெத் அவருடைய 16ஆம் நாள் நினைவு பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அன்பு தாயை பிரிந்து வாடுகிற நம்முடைய அன்பு தந்தை பாஸ்தருக்குரிய அருட்தந்தை அருள் புஷ்பம் அவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த அன்பு தாயை பிரிந்து வாடுகிற குடும்பத்தார், பிள்ளைகள், பேர குழந்தைகள், உறவுகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு தாயை இழப்பது அல்லது பிரிவது என்பது இந்த உலகத்திலே இழக்கக்கூடாத, பிரியக்கூடாத ஒன்று. தாயின் அன்பில் நாம் இறைவனுடைய அன்பை சுவைத்து மகிழ்கிறோம். ஒவ்வொரு தாயும் கடவுளுடைய அந்த படைப்பாற்றலிலே தன்னை முழுமையாக இணைத்து கொள்கிறாள், கரைத்து கொள்கிறாள்.
இந்த அன்பு தாய் ஏறக்குறைய நீடிய ஆயுளோடு 85 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இறைவனுடைய அன்பை சுவைத்து தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு பிறர் அன்பிலே பணி செய்திருக்கிறார்கள். செய்த அனைத்து நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த உன்னத பலியை ஒரே குடும்பமாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த வேளையில் இந்த அன்பு தாயினுடைய ஆன்மா இறைவனிலே எந்நாளும் இளைப்பார இறைவனை முகமுகமாய் கண்டு மகிழ்கின்ற பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள இறையருள் வேண்டி இந்த பலியை நாம் மகிழ்வுடன் ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாயையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட உம் அடியார் திருமதி எலிசபெத் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மேலும் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்கள் தமக்கு தகுதியுள்ளார்கள் என்று கண்டார். பொன்னை உலையில் இட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார்.
அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறு செய்கின்றார். ஆண்டவர் என்னாயன், அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவர் என்னாயன், எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவர் என்னாயன், எனக்கு புத்துயிரூட்டுகின்றார். ஆண்டவர் என்னாயன், ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார். ஆண்டவர் என்னாயன், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்னாயன், நடக்க நின்றாலும் பயமில்லை. ஆண்டவர் என்னாயன், ஏனெனில் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் என்னாயன், ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமேனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மக்களை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்னும் சிறப்பாக தாயார் திருமதி எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகின்ற அவருடைய அன்பு மகன் பேரர் திரு அருள்புஷ்பம் அடிகளார் மற்றும் தாயார் அவர்களுடைய அன்பு பிள்ளைகள், உறவினர்கள், பேரப்பிள்ளைகள், இருக்கின்ற ஊர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய பேராயர் அவர்களுடைய பெயராலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருத்தந்தையர்கள் பெயராலும் ஆழ்ந்த இரங்கல்களையும் ஜபங்களையும் உங்களுக்கு இந்நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். சாலமோனின் ஞான நூல் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1, நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. நீதிமான்களினுடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அன்புக்குரிய இறைமக்களே, இறப்பு என்பது மிகவும் கடினமான ஒன்று, கண்ணீரும் துன்பமும் நிறைந்தது. அதுவும் ஒரு குடும்பத்திலே ஒரு தாயினுடைய இறப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அப்படி தாயை இழந்து வாடுகின்ற இந்த குடும்பத்தவருக்கும் உறவுகளுக்கும் மீண்டுமாக ஆறுதலை கூறிக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்வது கடினம்தான், இந்த இறப்பை ஏற்றுக்கொள்வது கடினம்தான். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது ஒரு கொடை என்று சொல்லப்படுகிறது. எப்படி கொடை? அன்புக்குரியவர்களே, சிறு வயதிலிருந்து நிறைய இறப்பு அடக்க திருப்பலியில் மறைவுரை கேட்டிருக்கின்றேன். ஆண்டு நினைவு நாளில் மறைவுரை கேட்டிருக்கின்றேன். அப்படி முதலாக நான் கவனித்து கேட்ட ஒரு மறைவுரை, நீங்கள் ஏற்கனவே அதை கேட்டிருக்கலாம், அருட்தந்தையர்களுக்கு அதெல்லாம் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு மறைவுரை சிந்தனை. ஆனால் முதலில் இதை நான் கேட்டபோது அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். மிக அதிகமான நன்மை இதில் நிறைந்திருப்பதை நான் எண்ணி பார்த்தேன். இறப்பு என்றால் என்ன? இந்த உலக பார்வையில், அதை தாண்டி கடவுளுடைய பார்வையில், விவிலிய அடிப்படையில் இறப்பு என்றால் என்ன? அதை இந்த ஞாயிறு என்ற தொழுகைக்கூட தலைவர் அவருடைய மகளை உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வில் நாம் பார்க்கலாம்.
ஆண்டவர் இயேசு இந்த தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வீட்டுக்கு செல்வார். எல்லோரும் அழுகையும் அமளியுமாய் இருப்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு எல்லோரையும் பார்த்து சொல்வார், ஏன் அழுகிறீர்கள்? அழாதீர்கள், சிறுமி உறங்குகிறாள் என்று. அப்ப எல்லோரும் அவரை பார்த்து சிரிப்பார்கள். இந்த இடத்திலே இறந்து போன அந்த குழந்தை உறங்குகிறாள் என்று ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன? உயிர் பிரிவது இறப்பு அல்ல, உயிர் பிரிவது இறப்பு அல்ல, மாறாக அது உறக்கம் அல்லது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து செல்லுகின்ற ஒரு நிலையாகும். இந்த உலக வாழ்விலிருந்து ஆண்டவரோடு இணைகின்ற ஒரு வாழ்வு. எனவே தான் அந்த இடத்திலே ஆண்டவர் அப்படி சொல்லுகின்றார். நற்செய்தி விளக்க உரையாளர்கள் அந்த உயிர் பிரிதலை இறப்பு என்று சொல்லவில்லை, மாறாக இறப்பு என்பதை எது என்று சொல்லுகிறார்கள் என்றால், பாவத்திலே ஊறிப்போன ஒரு வாழ்வை, பாவத்தில் இருக்கின்றோம் என்று தெரிந்தும் அதிலிருந்து வெளிவராத ஒரு வாழ்வைத்தான் இறப்பு என்று சொல்லுகிறார்கள். அதை ஊதாரி மைந்தன் உவமையிலே நாம் மிக அழகாக பார்க்கலாம். தந்தை அவர்கள் சொல்லுவார், அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை அவர்கள் சொல்லுவார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் வந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இறந்து போயிருந்தான் அவர் சொல்வதனுடைய காரணம், பாவத்தில் வாழ்ந்த வாழ்வை அவர் இறப்பாக கருதுகிறார், மனம் திரும்பிய ஒரு வாழ்வை வாழ்வாக கருதுகிறார். ஆக இறப்பு என்பது உயிர் பிரிதல் அல்ல. உயிர் பிரிந்தால் அது இறப்பு அல்ல, மாறாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து செல்வதுதான் இறப்பு என்பது, பாவத்திலே வாழ்வது என்று ஒரு அருத்தந்தை சொன்னபோது அந்த கருத்தை கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு ஒரு பொருள் இருக்கிறதா? முதலில் கேட்டபோது இவ்வளவு ஒரு பொருள் இருக்கிறதா? மிகவும் அழகானதாக இருக்கிறதே, கடவுளுடைய பார்வையிலே மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த வார்த்தையை தான் இன்றைய நாளிலே இந்த தாயினுடைய அந்த இறப்பிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த தாய் அவர் இறந்து போகவில்லை, மாறாக இறைவனிலே இணைந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாயினுடைய அந்த அடக்க திருப்பலியின் போது மறைவுரையாற்றிய அருட்தந்தை எட்வர்ட் அவர்கள் மிக அழகாக இந்த தாயை பற்றிய எல்லா நற்பண்புகளையும் அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் இந்த மண்ணிலே பிறந்தவர், அந்த தாயை நன்றாக அறிந்தவர், அந்த குடும்பத்தை நன்றாக அவர் தெரிந்தவராக இருந்தார். எனவே மிக அழகாக சொன்னார். அந்த பண்புகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். திரு சாமி கண்ணு அவர் ஆசிரியராகவும் உபதேசியராகவும் இருந்திருக்கிறார். திரு அந்தோணியம்மா இவர்களுக்கு இந்த தாய் ஒரே மகளாக, செல்ல மகளாக இவர் பிறந்திருக்கிறார். 3 சகோதரர்கள் இவரோடு பிறந்தார்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளை என்பதன் காரணமாக இவர் ஒரு செல்ல மகளாகவே அந்த குடும்பத்திற்கு அவர் இருந்திருக்கின்றார். இன்னுமாக ஒரு ஆசீர்வாதமான குழந்தையாக அந்த குடும்பத்திற்கு அவர் இருந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். கடவுள் கொடுத்த கொடை. கடவுள் தனக்கு என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தாரோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் அழகாக பயன்படுத்தி கொண்டவர். கிறிஸ்துவ நற்பண்பில் அவர் வளர்ந்தவர். தனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை நிறைவாக படித்தவர். அந்த காலத்திலே அந்த 5ஆம் வகுப்பு வரை நிறைவாக படித்தவர். ஒரு ஆசிரியருக்கான தகுதி அந்த அடக்க திருப்பலியிலே தந்தை அவர்கள் அதைத்தான் சொன்னார். ஒரு ஆசிரியராக இருப்பதற்கான படிப்பை அவர் படித்திருந்தார். இப்போ நல்ல ஒரு படித்த, நல்ல ஒரு பண்புள்ள, நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தின் மகளாக அவர் தன்னுடைய வாழ்வை தொடங்கினார். நற்பண்புகளிலேயே அவர் நிறைந்து வளர்ந்தார், வாழ்ந்தார். அன்புக்குரியவர்களே, மக்களுடைய வாழ்வு ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் வாழ்க்கையை அழகாக ஆரம்பித்து வேறு விதமாக முடிப்பார்கள். இன்னும் சிலர் மாற்று விதமாக ஆரம்பித்து நல்ல விதமாக முடிப்பார்கள். சில குறிப்பிட்டவர்கள் மட்டும் நல்ல விதத்திலே ஆரம்பித்து நல்ல விதத்திலே முடிப்பார்கள். அது அவர்களுடைய உறுதியான வாழ்வை காட்டுகிறது. இன்னும் சிறப்பாக அது கடவுளுடைய கொடையாக பார்க்கப்படுகிறது. இதை இந்த தாய்க்கு சொல்லலாம். தன்னுடைய சிறு வயது முதல் தன்னுடைய முதுமை, தன்னுடைய இறப்பு வரை தன்னுடைய வாழ்வை தூய, நேரிய, நல்ல வாழ்வாக வாழ்ந்தவர். இந்த வார்த்தைகளை இவருடைய வாழ்க்கை துணைவர் திரு லூர்தநாதன் அவர்களுக்கும் சொல்லலாம். அவருடைய அடக்க திருப்பலியிலே மறைவுரை வைத்த அருட்தந்தை இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். சிறுவயது முதல் இறப்பு வரை
நல்ல ஒரு தந்தை, ஜெபிக்கின்ற ஒரு தந்தை, முதுமையில் வந்து ஆலயத்துக்கு வருகின்ற தந்தையாக அல்ல, மாறாக சிறுவயது முதல் என்று சொல்லி அவரை வாழ்த்தினார் அந்த அடக்க திருப்பலியின் போது. ஆக இந்த இருவருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இருவருமே நல்ல விதமாக தங்களுடைய வாழ்வை தொடங்கி நல்ல விதமாகவே அதை வளர்த்து நல்ல விதமாகவே கடவுளுடைய பார்வையில் நிறைவு செய்தவர்கள். அன்புக்குரியவர்களே, பண்பில் நிறைந்தவர்கள், அமைதியும் அன்பும் மிக அதிகமாக கொண்டவர்கள், அதிலும் சிறப்பாக இந்த தாய். அன்புக்குரியவர்களே, இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். சிறு வயதில் தந்தை அவர்களை நன்றாக என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தெரியும் என்பதன் காரணமாக வந்திருக்கிறேன். இப்போ தந்தை அவருடைய பங்கில் இருந்தால் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டார்கள். வழக்கமாக வெளியூருக்கு சென்றால் ஆசையோடு ஆர்வத்தோடு போவோம். போன மாதத்தில் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் இப்போ வந்துடுவோம். உள்விடுதிக்கு படிக்க சென்ற போதும் அப்படித்தான் சென்றேன். ஆசையோடு ஆர்வத்தோடு போன அந்த நைட்டே ஐயோ இது நம்மளுக்கு தாங்காது, முடியாது, கிளம்பிட வேண்டியதான் என்ற எண்ணம் பற்றி கொண்டது. ஒரு மாதம் வரை அழுதேன். ஆனால் இங்கு வந்தபோது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரவில்லை. ஏனென்றால் அப்படி பார்த்து கொண்டார்கள். தந்தை தாய், அதாவது தாத்தா பாட்டி சித்தப்பா அத்தை என்று எல்லோரும் அவ்வளவு பாசமாக அவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டார்கள். இவர் நிலத்திற்கெல்லாம் அழைத்து செல்லுவார். அழைத்து செல்லுகின்ற போது அவ்வளவு ஒரு பாசத்தோடு கைப்பிடித்து அழைத்து செல்வார். அங்கே அமர வைத்து அந்த வேலை செய்கின்ற போது அவர் பேசி கொண்டிருந்தார். நானும் யோசித்து பார்த்தேன், பாட்டியோடு நம்ம செலவிட்ட நேரங்கள் என்ன என்று. அப்போ இதுதான் நினைவுக்கு வந்தது. அவ்வளவு பாசமோடு பேசுவார். ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிய போது அவ்வளவு அன்போடு அணைத்து முத்தமிடுவார். அந்த முத்தத்திலே அவ்வளவு பாசம் நிறைந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல இதைத்தான் சொல்ல தோன்றுகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல தாயாக இருந்து விடுவார். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஊரில் கேட்டால் சொல்லிடுவாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ. பொதுவாக ஒரு பெண்மணியை எடுத்துக்கொண்டால் அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் சரிதான், கெட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல தாயாக இருந்து விடுவார். ஆனால் ஒரு தாய் எல்லோருக்கும் நல்ல தாயாக இருப்பது என்பது யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியம். இந்த தாய் எல்லோருக்கும் நல்ல தாயாக இருந்தார். எண்ணி பார்க்கையிலே இப்படி ஒரு அன்னையா என்று எண்ண தோன்றுகிறது. தந்தை அவர்கள் அவருடைய மறையுறையிலும் அவர் அடுக்கிக் கொண்டே சென்றார். அன்பானவர், யாரிடமும் சண்டை சச்சரவு போடாதவர், பண்பானவர், உதவி செய்யக்கூடியவர், யார் உதவி என்றாலும் அவளுக்கு செய்யக்கூடியவர், ஜெபிப்பவர், மரியான் சேனைக்கு தொடர்ச்சியாக செல்லக்கூடியவர், மன்னிப்பவர், மன்னிப்பு கேட்பவர் என்று அவர் சொல்லிக்கொண்டே சென்றார். ஆக தாய் அத்தனை ஒரு நற்பண்பு நிறைந்தவராக இருக்கின்றார். இப்போ நிறைய பேர் இருக்கின்றோம், உங்களுக்கு தெரியாது அல்லது இந்த கால பிள்ளைகளுக்கு தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த தாய் இப்படித்தான் இருந்தார்களா என்றால் அதை அவர்களுடைய பிள்ளைகளிலே தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய பிள்ளைகளிலே அந்த நற்பண்புகளை அழகாக தெரிந்து கொள்ளலாம். அவங்க வீட்டில் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அவ்வளோ ஒரு அன்பானவர்கள், பண்பானவர்கள். அவர்களுடைய வாழ்விலிருந்து இந்த தாய் எப்பேற்பட்ட ஒரு தாயாக இருந்தார், இனமாக்களுடைய ஒரு துணைவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல தந்தையாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ லீவு முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்வீடுக்கு சென்று படிக்க போயிட்டேன். அப்போ என்னை அறியாமலேயே ஒரு லெட்டர் ஒன்று இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எழுதினேன். ஏன்னா சித்தப்பாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமுல் சித்தப்பாவுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை அறியாமலேயே எழுதினேன். ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேரை பார்க்கணும், நிறைய குடும்பத்தை பார்க்கணும். அப்போ இவங்களுக்கு நான் எழுதினேன். இவர்களை வாழ்த்தி அல்ல, இவர்களுக்கு இவர்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி எழுதினேன். அன்புள்ள தாத்தா பாட்டிக்கு வணக்கம், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள், நிறைந்த பண்பான பிள்ளைகள், முத்துக்களை பெற்றெடுத்திருக்கிறீர்கள். இதை நான் எழுதுறேன் எப்போ 8ஆம் கிளாஸில் தெரில, ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஏதோ ஒரு பூரிப்பில் அந்த உள்விடுதியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் கடிதம் எழுதுவார்கள் அல்லவா, அந்த ஒரு வழக்கத்தில் இவர்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்போ பண்பான பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்ததினால் நீங்கள் பேறு பெற்ற பெற்றோர்களாக, ஆசிர் பெற்ற பெற்றோர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதுனேன். அன்புக்குரியவர்களை அதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வேறு ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வந்தபோது அதை
நினைத்து சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இந்த பிள்ளைகள் அவ்வளவு நல்ல பிள்ளைகள், அதனால் நீங்கள் பேறு பெற்ற பெற்றோர்கள் என்று சொன்னேன். ஆனால் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று கேட்டால் இப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த நற்பண்பு எங்கிருந்து வந்தது? இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ஆசிரியர் கொடை எங்கிருந்து வந்தது என்றால் கடவுள் தந்தது. கடவுள் யார் வழியாக தந்தார் என்றால் நிச்சயம் இந்த தாயின் வழியாக, பெற்றோரின் வழியாக, அதுவும் இந்த தாயின் வழியாக வந்தது. ஆக அன்பு அருத்தந்தையிடமும் அவருக்கு சொல்வதற்கு எனக்கு வயதும் இல்லை, தகுதியும் இல்லை. அன்பு அருத்தந்தை அவர்களுக்கும், அன்பு என்னுடைய சித்தப்பா அத்தை அவர்களுக்கும் சொல்வது, உங்களுடைய இந்த பேறு பெற்ற நிலை உங்களை அன்று வாழ்த்தினார். ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஆசிர் பேறு பெற்ற இந்த நிலை யாரால் வந்தது என்றால் உங்களுடைய பெற்றோரால், அதுவும் உங்களுடைய அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அன்னையால் வந்தது. அவருடைய உள்ளம், அந்த தாயினுடைய உள்ளம் அவ்வளவு தூய்மை நிறைந்த உள்ளம், அவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த உள்ளம். அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட பண்பின் அடிப்படையில் இந்த தாய் வாழ்ந்ததால் நிச்சயம் இவர் இறந்தார் என்று சொல்லிவிட முடியாது. இவர் இறைவனிலே இணைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே உயர்ந்த இடத்திலே இவர் இருக்கின்றார் என்று தான் சொல்ல முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, நல்ல தாயாக தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். 85 ஆண்டுகள் இந்த தாயை பற்றி சொல்லுகின்ற போது படுத்த படுக்கையாக 3 ஆண்டுகள் இவர் இருந்தார் என்று. படுத்த படுக்கையாக இருந்தாலும் இவர் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவில்லை. எப்பொழுதும் தன்னுடைய நிலையை குறித்து இவர் வருத்தப்படவில்லை. நம்ம கஷ்டம் தான் புலம்புவோம் இல்லைங்களா, அந்த போல புலம்பாத, வருத்தப்படாத ஒரு நல்ல தாயாகவே இருந்து இவர் இறந்திருக்கிறார். அப்ப இறப்பு என்பதை பற்றி சொன்னேன். இன்னொரு மறையுறையில் ஒரு அருத்தந்தை சொன்னார், இறப்பு என்பது அது விடுதலை என்று சொன்னார். ஏன் விடுதலை? இறப்பு ஒரு கஷ்டமான விஷயம், அது ஏன் விடுதலை? அவர்கள் கடவுள் கொடுத்த பொறுப்பில் இருந்து, அல்லது முதிர்ந்த வயதில் அவளுக்கு இருக்கின்ற இக்கட்டான நோய், அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்று சொன்னார். இப்போ இதுவும் ஒரு உயர்ந்த கருத்து. இறைவன் இந்த இறப்பை அவருக்கு துன்பமாக கொடுக்கவில்லை, மாறாக அவர் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பணியிலிருந்து, பொறுப்பிலிருந்து ஒரு முடிவாக, விடுதலையாக, ஆசிராக இறைவன் அவருக்கு தந்திருக்கிறார். ஆக நிச்சயம் இந்த தாய் இறைவனுடைய கையிலே இருப்பார். இந்த தொடக்க வார்த்தையில் சொன்னதை போல சாலமோனின் ஞான நூல் 3:1, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. இவர் கடவுளின் கையில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நிச்சயம் இவர் எப்படி இருப்பார் என்றால், எசாயா புத்தகம் 62:3 இறை வார்த்தை, இவர் கடவுளுடைய கையிலே நல்ல மணிமுடியாய் விளங்குவார். ஆண்டவரின் கையிலே நீ அழகிய மணிமுடியாய் விளங்குவாய். அன்னையே, என் அன்பு பாட்டியே எலிசபெத்து அவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய கையிலே அழகிய மணிமுடியாக விளங்குவீர்கள். நம்மை மீண்டும் ஒரு முறை பேராயர் அவர்களுடைய பெயராலும், இங்கே இருக்கின்ற மூத்த அருத்தந்தையர்கள் மற்றும் அனைத்து அருத்தந்தைகள் பெயராலும், பாசத்துக்குரிய அருத்தந்தை அவர்களுக்கும், அன்பு குடும்பத்தவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற உறவுகள் எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் ஜபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறந்தோரிடமிருந்து தம் திருமகன் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பு அளித்திட நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமேயம் இறைவா, புனித திருச்சபையை வழிநடத்தி இறைவனில் மரித்த திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள் மற்றும் எம் மறை மாவட்டத்தில் பணி செய்து இறைவனில் மரித்த எம்இபி குருக்கள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்ட
உயிரோர்க்கும் இறந்தோர்க்கும் வரமளித்து வாழ்விக்கும் எம் இறைவா, புனித சூசையப்பரின் அன்புறவிலும் அன்னை மரியாளின் அடிச்சுவட்டிலும் வாழ்ந்து மரியாயின் சேனையின் பக்தராய் வாழ்ந்து உம்மில் மரித்த எம் அன்னை திருமதி எலிசபெத் அவர்களின் ஆன்மாவும் அவர்தம் கணவர் சபை மணியம் சீல் ஊர்துநாதன் மற்றும் மகன் இருதயநாதன் அவர்களின் ஆன்மாவும் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடையவும், அவர்தம் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மாவும் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமேயம் இறைவா, திருமதி எலிசபெத் அம்மாள் அவர்களின் 16ஆம் நாள் நினைவு திருப்பலிவை தலைமையேற்று நடத்தும் எம் பாசமிகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களையும், அன்னையின் பிரிவால் துயருறும் எம் அருட்தந்தை அருள் புஷ்பம் அடிகளார் அவர்களையும், எம் பங்கை சிறப்பாய் வழிநடத்தும் அருட்பணி கஸ்பர் அவர்களையும், சிறப்பாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் எம் அனைத்து குருக்களையும் ஆசீர்வதித்து அருள் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமேயம் இறைவா, திருமதி எலிசபெத் அம்மாள் அவர்களின் பிரிவால் துயருறும் மகன்கள் மருமகன் பேரப்பிள்ளைகள் உற்றார் உறவினர்களுக்கு மன அமைதியையும், எம் பங்கில் உழைத்து மரித்த குருக்கள் கன்னியர்கள் வேதியர்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கு நிறை அமைதி வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்கள் உம்மடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் போக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே.
அதை நாங்கள் அணிந்திருந்தோம். பலமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் கிரியாவின் நலனுக்காகவும் நமது கையின் விடுதலையேற்று ஆண்டவரே, உம் அடியார் திருமதி எலிசபெத்தின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்றும் வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உம் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட எம் அன்பு தாய் எலிசபெத் அவர்களையும், லூர்துநாதன், இறுதியநாதன் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போலவே இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நற்கருணை திருவிருந்தில் தகுதி வாய்ந்த கத்தோலிக்க
கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரமத சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இருப்பின் உங்களிடத்திலே அமர்ந்து ஜெபிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்வில்லே சுவை என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில்லே சுவை என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்களாராமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில்லே சுவை என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்த பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில்லே சுவை என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில்லே சுவை என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் எங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கு எல்லாமும் நீயாக வேண்டும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் திருமதி எலிசபெத் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவப் பெற்று உயிர்ப்பின் முடிவில்லா கொடையினால் வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மிக்க சகோதர சகோதரிகளே, இன்று எம் குருக்களோடு இணைந்து உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அருள் தந்தை அருள் புஷ்பமுடைய அம்மா திருமதி எலிசபெத்தினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த 16ஆம் நாளில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு. உறவுகள் இந்த உலகத்தில் மட்டும்தான். அந்த உறவுகள் எப்போதும் நிலையில்லாமல் அவள் நீடிப்பதில்லை. நம்ம எவ்வளவோ உறவுகளாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்களை விட்டு நாம் பிரிய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் பயணிகள். நம்முடைய தந்தையின் வீட்டுக்கு பயணம் செல்பவர்களாக இருக்கின்றோம். எனவே எல்லோரும் இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லோரும் இறப்பது அது உண்மை. அந்த உண்மை மறை உண்மையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. எனவே நம்முடைய கூடப்பிறப்புகள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோரும் இறப்பார்கள். நாம் ஒரு நாள் இறப்போம். இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆனால் சில இறப்புகள் நமக்கு வேதனையை தருகின்றன. முக்கியமாக பெற்றோர்களை இழப்பதில் நாம் மிகவும் வேதனையாக கருதுகின்றோம். அதேபோல் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இழப்பதில் அவர்களுக்கு அது மிக வேதனையாக இருக்கும். ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் இறப்பு. ஆனால் குருக்களையும் அருட்சகோதர சகோதரிகளை எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு பெற்றோர்களின் இழப்பு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். எல்லோருக்கும் அது மிகப்பெரிய வேதனை தான். ஆனால் அவருடைய சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், அவர்கள் திருமணம் செய்து இன்னொரு குடும்பத்தோடு தங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு மனைவி, பிள்ளைகள் அல்லது கணவன், பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களோடு வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் இறக்கும்போது. அதனால் அதிக வேதனை என்று சொல்ல முடியாது. ஆனால் குருக்களையோ அருள் தந்தையர்களையோ அருள் சகோதர சகோதரிகளை எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெற்றோரை இழப்பது மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் தான் எல்லாமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் இருக்கும் வரை அவர்கள் சொல்வார்கள் வீட்டுக்கு போக வேண்டும், அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும். அவர்கள் இறந்த பிறகு சொல்வார்கள், அப்கோர்ஸ் சகோதர சகோதரிகள் மிகவும் அன்பாக இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் இனி போக யாரும் இல்லை அப்படின்னு தான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அதனால் ஒரு அருள் தந்தைக்கோ அல்லது அருள் சகோதர சகோதரிகளுக்கோ தங்கள் பெற்றோரை இழப்பது மிகப்பெரிய இழப்பு. அதே போல்தான்
நம்முடைய அருள் தந்தை அருள் புஷ்பமுடைய அம்மா 16 நாட்களுக்கு முன்னு அவர்கள் இறந்து விட்டார்கள், இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அது நமக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கின்றது. ஆனால் அந்த பெற்றோர்கள் பேறு பெற்றவர்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று திருமதி எலிசபெத் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த திருப்பலியில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் ஒரு பாக்கியம் திருமதி எலிசபெத்துக்கு கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய மகன் ஒரு அருள் தந்தையாக இருக்கின்றார். அது இந்த பெற்றோருக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு, பிள்ளைகளுக்கு அது ஒரு இழப்பு. அருள் சகோதர சகோதரி அருள் தந்தையர்களுக்கு, ஆனால் பெற்றோர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வரம் என்று தான் நான் சொல்வேன். புனித அகஸ்தீனார் தன்னுடைய தாய் மோனிகா ஓஸ்தியாவில் அவர்கள் பயணம் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஓஸ்தியாவில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இறக்கும் தருவாய் அங்கே வருகிறது. அப்போது அகஸ்தீனாருடைய தம்பி அவர் என்ன சொல்கிறார்? அம்மா சொல்கிறாங்க, நான் இறந்து விடுவேன் என்று நினைக்கின்றேன், என்னுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன், நான் வாழ்ந்தது என்னுடைய மகனுக்காக, அகஸ்தீனுடைய மனமாற்றத்திற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். அவர் மனம் மாறி திருச்சபையின் பணியில் ஈடுபட்டிருக்கிறார், எனவே நான் மகிழ்ச்சியாக இறக்கப் போகிறேன். அப்போது அவருடைய தம்பி சொல்வார், அம்மா இங்கே இறக்கக்கூடாது, தாய் நாட்டில் போய் அங்கே தான் இறக்க வேண்டும், அங்கே தான் நீங்கள் அடக்கப்பட வேண்டும், இங்கே இறக்கக்கூடாது. அப்போது புனித மோனிகா அகுஸ்தீனாரை பார்த்து சொல்லுவாங்க, பார் இவன் என்ன சொல்கிறான், நான் எங்கே இறக்கின்றேனோ அங்கே என்னை அடக்கிவிடுங்கள், அதை பற்றி எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நீங்கள் எப்படி என்னை அடக்கிறீர்கள், எங்கே அடக்கிறீர்கள், அதை பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். அகஸ்தீனை பார்த்து அவர் சொல்வார், நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றும் போது எனக்காக என்னை நினைத்து எனக்காக ஜெபி. அந்த ஒரு வேண்டுகோள் புனித மோனிகா தன்னுடைய மகன் அகஸ்தீனாரிடம் சொன்னது. அதே போல்தான் இந்த குருக்கள் அருட் சகோதர சகோதரிகளுடைய பெற்றோர்கள், அவர்கள் உண்மையிலே இறைவனால் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இப்போது அருள் தந்தை அருள் புஷ்பம் தன்னுடைய அப்பாவுக்காகவும் தன்னுடைய அம்மாவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அவர்களை நினைத்து அவர் வேண்டுகிறார். என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர்களை நினைத்து நான் அவர்களை வேண்டுகிறேன். அது அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனவே இன்று திருமதி எலிசபெத் வான் வீட்டில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து, பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து, அந்த பிள்ளைகளில் ஒருவரை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் திருமதி எலிசபெத். எனவே இன்று நாம் அவருக்காக, அவருடைய இந்த நல்ல வாழ்க்கைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 85 வருடங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக அன்பை பிறருக்கு எடுத்துரைப்பவளாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து இறந்தவள். இன்று இறைவனடி சேர்ந்திருக்கின்றாள். இறைவனிடமிருந்து நம் அனைவருக்காகவும் அவர் பரிந்து பேசுகின்றார். எனவே இன்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருக்காக, அவருடைய ஆன்மீக பாற்றிக்காகவும், இந்த குடும்பத்திற்காகவும், முக்கியமாக அருள் தந்தை அருள் புஷ்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம், இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றியை அளிக்கட்டும். அவர் எப்போதும் இறைவனோடு மோட்சத்தில், அந்த மோட்ச இன்பத்தில், நிலையான வாழ்வில் அவர் இளைப்பார்வாராக என்று நம்முடைய ஜெபங்கள் அவருக்காக எப்போதும் இருக்கட்டும். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக மன்றாடுவோம். அருள் புஷ்பம் அவர்கள் நன்றி சொல்ல வருகிறார்.
மதிப்பிற்குரிய பேராயர் தந்தை அவர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சிறப்பான விதத்தில் என்னை படைத்து உருவாக்கி குருத்துவ அழைப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் வழியாகத்தான் இத்தனை உறவுகளை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு நீண்ட ஆயுளை என்னுடைய தாய் கொடுத்திருக்கிறார். என் தந்தைக்கும் ஏறக்குறைய 79-80 ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நம்முடைய பேராயர் அவர்கள் என்னுடைய தாயினுடைய இறப்பு செய்தியை முதலாக அவருக்கு தான் நான் சொன்னேன். இரவு 12:15 இறந்தார். எனக்கு 12 மணிக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு மூச்சு இறைப்பு இருக்கிறது, உடனடியாக புறப்பட்டு வாங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சில நிமிடங்களிலே அவர் இறந்து விட்டார். ஆனால் இறந்த செய்தி எனக்கு தெரியாது. அம்மாவை உயிரோடு தான் பார்க்க போகிறேன் என்ற ஒரு சிந்தனையில் தான் வந்து கொண்டிருந்தேன். வந்தவுடனே அம்மாவுடைய இறப்பை தான் சந்திக்க முடிந்தது. இரவு முழுவதும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தார் அமர்ந்து ஜெபித்து விட்டு 5 மணிக்குத்தான் நாங்கள் இறப்பு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். என்னுடைய அலைபேசியில் முதலாக பேராயர் தந்தைக்குத்தான் அந்த செய்தியை சொன்னேன். அதற்கு நம்முடைய குருக்களுக்கு, அருட் சகோதரிகளுக்கு, உறவுகளுக்கெல்லாம் பகிர்வு செய்து கொண்டிருந்தேன். இந்த செய்தி கேட்ட உடனே நம்முடைய பேராயர் தந்தை அவர்கள் எனக்கு ஆறுதலான, மிகவும் ஆற்றல் தருகின்ற செய்தி எனக்கு உடனடியாக அனுப்பினார். ஒரு 6 மணிக்கெல்லாம் செய்தி அனுப்பிவிட்டார். என்னால் வர இயலாத ஒரு சூழல், ஆரல் வாய் மொழியில் அங்கே நான் திருநிகழ்வுக்காக வந்து திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கிறேன். வந்து சேர்வதற்கு சிரமமாக இருக்கும். ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமாக கடவுளுக்கு ஜெபிக்கிறேன் என்ற ஆறுதல் செய்தி காலையிலே எனக்கு அனுப்பினார். அதுதான் எனக்கு கிடைத்த முதல் செய்தி. ஒரு தந்தையிடமிருந்து மகனுக்கு கிடைத்த செய்தியாக பார்த்தேன். அதற்கு பிறகு ஒரு 4:30 மணிக்கு திரும்ப செய்தி அனுப்புகிறார். ஏன்னா 4:30 மணிக்கு தான் அம்மாவுடைய அடக்கம் என்று சொல்லியிருந்தேன். 4:30 மணிக்கு திரும்பியும் அவர் செய்தி அனுப்பி, இப்பொழுது அம்மாவினுடைய இந்த இறப்பு திருப்பல் நடந்து கொண்டிருக்கும், நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னார். மீண்டும் 7 மணிக்கு செய்தி அனுப்புகிறார். அம்மாவை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே, திடகாத்திரமாக இருக்க மாதிரி தெரியுது, ஃபோட்டோவில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி செய்தி அனுப்புகிறார். தொடர்ந்து அவருடைய பயண நேரத்தில் கூட என்னோடு இருப்பதை, எனக்கு ஆறுதல் சொல்வதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்ததை இந்த நாள் முழுவதும் நான் பார்த்தேன். எனவே அப்படிப்பட்ட பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய பேராயர் தந்தையவர்கள் என்னுடைய தாயினுடைய இறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இன்று அவருக்கு 3:30 மணிக்கெல்லாம் சென்னையில் நிகழ்வு இருக்கிறது. ஆனால் அதையும் அந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி மிக அற்புதமாக என்னுடைய தாய்க்கு இந்த திருப்பல் நிறைவேற்றி எனக்கான, என்னுடைய குடும்பத்திற்கான ஒரு ஆறுதல் செய்தியை கொடுத்து அவருடைய உடனிருப்பையும் அவர் கொடுக்கின்ற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள் அனைவர் பெயராலும் பேராயர் தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறை மாநிலத்திலே அவரின் கீழ் பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய பணிகள், அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய உடனிருப்பும் என் பெற்றோருடைய ஜெபமும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே உறுதி கூறுகிறேன். அதே போல என்னுடைய சக அருட்தந்தையர்கள், மூத்த அருட்தந்தையர்கள், பல்வேறு மறைவட்ட முதன்மை குருக்கள், ஆயருடைய பொது பதில் குரு, முன்னாள் முதன்மை குரு, மூத்த குருக்கள் இங்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நிறைய என்னுடைய மறை மாவட்டம் மட்டுமல்ல, துறவர சபைகள், நான் என்னை பயிற்றுவித்த சலேசிய சபை, என்னை உருவாக்கியதெல்லாம் சலேசியர்கள் தான். தொன்போஸ்கு நிறுவனத்தில் நான் படித்தேன். அதனால் சலேசியருடைய உறவு எனக்கு உண்டு. நிறைய சலேசிய குருக்கள் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் துறவர சபைகள், என்னுடைய உறவு குருக்கள் எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஊரை சார்ந்தவர்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பூச நேரத்தில் எனக்கு ஜூபிலி கொண்டாட என்னுடைய பெற்றோர்கள் முயற்சி எடுத்த பொழுது எனக்கு ஜூபிலியே வேண்டான்னு சொன்னேன். என்னோடய சில்வர் ஜூபிலாம் நான் கொண்டாடலை, வந்து ஒரு பூசை வச்சுட்டு ஓடி போயிட்டேன். ஆனால் இதுதான் எனக்கு ஜூபிலி நிறைவு போல் இருக்கிறது. இந்த ஒரு மகனை பெற்றெடுத்தவர்களுக்கு மகன் கொடுக்கிற ஒரு கைமாறாக பார்க்கிறேன்.
என்னுடைய சில்வர் ஜூபிலி எல்லாம் ஒன்றும் கிடையாது. என் அப்பாவுக்கு மிக நேர்த்தியான திருப்பலியை நூற்றுக்கணக்கான குருக்கள் வந்தாங்க. அது காரணமே நான் மறைமாநில பள்ளிகளுடைய நிர்வாகி இருந்தேன், டிஓஎஸ் மேனேஜராக இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய தந்தை இருந்தபொழுது 2013 100க்கும் மேற்பட்ட குருக்கள் வந்தாங்க. இன்றைக்கு அதே போல் என்னுடைய தாயினுடைய இறப்பு நிகழ்வில் நிறைய குருக்கள், அதே குருக்கள் மீண்டும் வந்திருக்கிறாங்க. இறப்பு நிகழ்வில் கலந்து விட்டும் திரும்பி வந்திருக்கிறாங்க. அவருடைய பாசம், அவருடைய உடனிருப்பு, அவர்களுடைய எனக்கு கொடுக்கிற எல்லா விதமான சக்தி வாய்ந்த ஒத்துழைப்பெல்லாம் நான் குருத்துவ இந்த குடும்பத்தில் அனுபவிக்கிறேன். எனவே பெயர் சொல்லி நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்டாலும் நிறைய குருக்களுடைய பெயரெல்லாம் எனக்கு மனப்பாடம் தெரியும் தான், ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எனவே எல்லா பெரிய குருக்கள், மறைவட்ட குருக்கள், பேராயருடைய பதிலி குரு, என்னுடைய உறவு குருக்கள், பல்வேறு சபைகள் வந்திருக்கிற குருக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தோழமையும் உங்களுடைய ஜெப உதவிக்காக நன்றி சொல்கிறேன். நான் உங்களோடு பயணிக்கின்ற பொழுது எல்லா விதத்திலும் கடவுளுடைய திட்டத்தின்படி உங்களுக்கு ஜெப உதவியையும் என்னுடைய பல்வேறு காரியங்களில் உதவியையும் உங்களுக்கு நல்வேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதேபோல் என்னுடைய அற்புதமான அருட் சகோதரிகள், எங்களுடைய மண்ணின் பிறந்து வளர்ந்த அருட் சகோதரிகள், மூத்த அருட் சகோதரி ஸ்டெல்லா இருக்காங்க. அவங்க என்னுடைய தாய் மாமனுடைய மகள். அதேபோல் என்னுடைய ஊரை சார்ந்த அருட் சகோதரிகள் இருக்கிறாங்க. கொன்சாக சபை அருட் சகோதரிகள், எம்இ அருட் சகோதரிகள், க்ளூனி அருட் சகோதரிகள், போன்செக்கோஸ் அருட் சகோதரிகள், மதுரை ப்ளூஸ் அருட் சகோதரிகள், இப்படி அதே போல் ஹோலி ஸ்பிரிட் காங்கிரிகேஷன் எல்லா சபையிலிருந்தும் அருட் சகோதரிகள் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நிறைய என்னுடைய நண்பர்கள், உறவுகள் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நான் பணி செய்த இடங்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக என்னுடைய பாசத்திற்குரிய உப்பளம் பங்கு மக்கள் என்னுடைய தாயினுடைய இறப்பு நேரத்தில் திரளாக வந்தார்கள். நிறைய பேர் வந்தாங்க. அதே முகங்கள் மீண்டும் வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த தடவை வந்துட்டீங்களே, 2வது தடவை வரீங்களே. இல்லைப்பா, அதை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உப்பளத்திலிருந்து நிறைய மக்கள், என்னுடைய பங்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல்வேறு நான் பணி செய்திலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய வின்சென்ட் தே பால் சபை, மத்திய சபையினுடைய தலைவர்கள், வட்டார சபை தலைவர்கள், என்னுடைய கிளை சபை தலைவர்கள், அவர்கள் மட்டுமல்ல தேசிய அளவில் நேஷனல் செக்ரட்டரி வந்திருக்காங்க. திருமிகு சந்தியாக மாணிக்கம் நேஷனல் இருக்கிற எங்களுடைய வின்சென்ட் தே பால் சபையினுடைய சபை நிர்வாகி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அலைபேசியில் பேசும்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் நெஞ்சார் நன்றி. என்னுடைய பங்கு தந்தை எனக்கு கிடைத்த, எங்களுடைய ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை, பொக்கிஷம் அவர். நான் 3 ஆண்டுகள் நான் பார்க்கிறேன். 3 ஆண்டுகளாக எங்களுடைய பங்கு ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக ஆழம் பதிப்பதற்கு என்னுடைய பங்கு தந்தை அருட்தந்தை கஸ்பார் அவர்கள் மிக நீண்ட முயற்சி, கடினமான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நான் இறப்பு நிகழ்வில் சொன்னேன், எனக்கு கிடைத்த ஒரு சகோதரர், என்னுடைய உடன் பிறந்த சகோதரர். இந்த வேலையில் எதுவுமே நான் செய்யலை, செய்தி மட்டும்தான் கொடுக்குறேன். ஆனால் எல்லாவற்றையும் அவருடைய குடும்பத்துக்கு செய்கிறது போல அவர் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய பங்கு தந்தை பாசத்திற்குரிய அருட் திரு கஸ்பார் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவருக்கு எப்படி நன்றி சொல்வது எனக்கு தெரியல. வெறும் வார்த்தையால் சொன்னாலே என்னுடைய திருப்தியாக இருக்க காரணம், எல்லாவற்றையும் அது திருவழிபாடாகனாலும் சரி, ஆலை அலங்கரிப்பானும் சரி, தந்தையர்களுக்கு அருட்செல் உணவு தயாரிப்பானும் சரி, எல்லாவற்றையும் அவரே அந்த சுமைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்கு பதிலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். என்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய பங்கு தந்தைக்கு நெஞ்சார் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உறவுகள், பாடல் குழுவினர் என்னுடைய சொந்தங்கள் தான். அந்த பிள்ளைகள் அவர்களாக பாடல் தயாரித்து இந்த திருப்பலிக்கு அவர்கள் மிக நேர்த்தியாக திருவழிபாட்டை கொண்டாடுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற அத்தனை சகோதரிகள், நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஸ்டான்லி ரொம்ப தூரம் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றி. இன்னும் நான் யாராவது விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு வேளை நான் எதையுமே கையில் எழுதின்னு வந்து படிக்கிறவன் கிடையாது. என்னுடைய மனதில் உணர்வுபூர்வமாக எது இருக்கிறதோ அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறவன். எனவே ஒருவேளை எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு அப்பா அம்மையை பற்றி ஒரு சின்ன செய்தி மட்டும். என்னுடைய மகன்கள் அருமையான ஒரு மறை நிகழ்த்திய அருள் புஷ்பராஜா, என்னுடைய ஞான மகன் சிங்காடு, மிக அருமையாக இந்த பாட்டிக்குரிய விதத்தில் எல்லாவற்றையும் அனுபவமாக சொன்னார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் இறப்பு நிகழ்ச்சி சொன்னது போல
என்னுடைய ஊரினுடைய முதல் குருவானவர் நான் தான். 32 வருஷம் ஆகுது நான் ஃபாதர் ஆகிட்டு. எனக்கு பின்னாடி எனக்கு 23 குருக்கள் ஆகியிருக்கிறாங்க. என்னுடைய மறை மாவட்டத்துக்கும் சரி, துறவர சபையில் 23 பேர் எனக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பங்கு, இந்த கிறிஸ்து உண்டாகி 300 வருஷம் ஆகுது. 1860 இங்கே தந்தையர்கள் தங்கி பணி செய்திருக்காங்க. 1860 பங்கு சாமியார் இருந்திருக்கிறாங்க. பிரெஞ்சு சாமியாருங்க எம்இபி குருக்கள் வந்தது 1893. அதுக்கு முன்னாடி கோவன் மிஷினரிஸ் பத்ருவதா இருக்காங்க. ஆனால் 300 ஆண்டு காலம் யாருமே குருவாகலை. மிலிட்ரியில் இருக்கிறாங்க, போலீஸ் துறையில் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. என்னுடைய பாட்டி கூட இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி தொஸ்தேன்னு சொல்லி அவங்க கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி சிஸ்டர் ஆனாங்க. ஆனால் என்னுடைய கிராமத்திலிருந்து யாருமே சாமியார் ஆகலை. ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டிகள், என்னுடைய மூதாதைகள் கொடுத்த ஒரு புண்ணியம்தான் நான் குருவாக இருக்கிறேன். தாத்தா சாமி கண்ணு ஆசிரியர், அவர் வேதியராக இருந்தவர். அவங்க வீட்டில் 2 பேர் வேதியர். அவருடைய ஒரு பிள்ளை சாமியார் ஜெகராஜ் இறந்துட்டார். அவங்க வழியில் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதே போல் என்னுடைய பெற்றோர்கள் மிக இந்த சமுதாயத்திற்காகவும் திருச்சியாகவும் உழைத்தவர்கள். எங்கள் அப்பா 1967 முதலாக மரியாயின் சேனை ஆரம்பித்திருப்போடு முதல் தலைவர் அவர் தான். சாகும் பொழுது கியூரியா தலைவர். 1999 கியூரியாவா இருந்த பங்கு வரும்பொழுது கியூரியானுடைய தலைவர் அவர் தான். 1967 அம்ப்ரோஸ் ஆண்டவர் மரியாயின் சேனை மாநாடு போடுறாரு. அப்போ என்னுடைய தந்தை கலந்து இருக்காரு. இங்கே இருக்க 26 கிளைப்பங்குகளில் ஏறக்குறைய 15 கிளைப்பங்குகளில் மரியாயின் சேனை தொடங்கியவர் என்னுடைய தந்தை தான். அந்த மரியாயின் சேனை என்பது மரியாயின் பக்தியை இந்த இடத்தெல்லாம் கொடுத்தவர் என் அப்பா. அதே போல் செல்வநாதர் ஆண்டவர் காலத்தில் சிறு சேமிப்பு திட்டம், அந்த சகோதர வாழ்வு சங்கம் ஆரம்பித்தாங்க. அதன் முதல் தலைவர் அவர் தான். சகோதர வாழ்வு சங்கம் வழியாக பொருளாதார வளர்ச்சி அந்த ஊருக்கு கொடுக்குன்னு சொல்லி முனைப்போடு செயல்பட்டார். அப்படி சமுதாயமும் மாதாவுடைய கடவுளுடைய பக்தியும் ஒருங்கி அமைவதற்கு என்னுடைய தந்தை உதவி செய்தாங்க. 30 வருஷம் சபை மணியமாக இருந்தார். எல்லா அருட்தந்தையர்களுக்கும் உதவியாக இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க சாமியார் பக்கம் இருக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய சிந்தனையே. அது என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்தது. அதே போல் என் தாயார், அவங்களுடைய அப்பா வாதியாராக இருந்தாலும் உபதேசியாக இருந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கை, யாரை பற்றியும் குறை சொல்லாமல் யதார்த்தமாக வெகுளியாக எல்லாரையும் கலகலப்பாக வச்சிருப்போம். வீட்டில் வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக பேசியிருப்பாங்க, எல்லாரும் சிரிப்பு ஊட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தாராளம் உதவி செய்யக்கூடிய ஒரு தாய். அந்த புண்ணிய வயிற்றிலிருந்தான் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன். அது என்னுடைய குருத்துவத்தின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 3 ஆண்டுகள் அவர் சிரமப்பட்ட பொழுது அவளை கண்காணித்து கொண்டு என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்கின்ற அன்பு தம்பி சதீஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் செய்கிற எல்லா ஜெப உதவிக்கு நன்றி. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தந்தையே இறைவா, இரக்கத்தின் ஊற்றே, உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் இரக்கம் மிகுந்த உம் திருமகன் இயேசுவின் இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். உம் திருமகனின் வேதனை மிகுந்தவையும் மீட்பளிப்பையுமான பாடுகளை நினைத்தும் அவரது ஆன்மாவை நிறைத்த துயரத்தை குறித்தும் உம்மை மன்றாடுகின்றோம். இன்று முக்கியமாக திருமதி எலிசபெத்தின் ஆன்மா உமது நீதி தீர்ப்புக்கு வரும்போது உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது நன்மைத்தனத்திற்கும் இரக்க குணத்திற்கும் எல்லை இல்லை என நாங்கள் விசுவசிக்கின்றோம். உமடியார் இவரை ஏற்றருளும். ஆபிரகாம் அடியில் லாசர் இருந்ததை போல் அடியில் இவரும் இன்பத்தை அனுபவிப்பாராக. இவருடைய பிரிவால் துயருறும் பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர், நண்பர்களுக்கு நீரே ஆறுதலின் ஆண்டவராக இருந்தருளும். உமது அருளால் இவ்விழப்பை ஈடு செய்யும் இவர்களை என்றும் உமது அன்பின் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவள். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதும். ஆமென். நித்திய இளைப்பாற்றிய திருமதி எலிசபெத்துக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தோர்களே, இப்போது பாடல் பாடிக்கொண்டிருக்க நம்முடைய அருட்தந்தையர்கள் தாய் எலிசபெத்தருடைய திருவுருப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துவார்கள். இந்த நிகழ்வு முடிவடைந்தவுடன் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்கு பங்குத்தந்தையினுடைய இல்லத்தில் மதிய உணவு தயாராக இருக்கிறது. அருட்தந்தைகளும் அருட்சகோதரிகளும் மதிய உணவை உண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைமக்கள் உறவுகளுக்கு தந்தையினுடைய இல்லத்தில் உணவானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைமக்களுக்கு மதிய உணவானது அன்பு தாய் எலிசபெத் அவருடைய வீட்டிலே மதிய உணவு தயாராக இருக்கிறது. நன்றி. மாதாவே துணை போடு, மாதாவே துணை நீரே. சும்மா ஒரு ஸ்டான்ஸ் போடு. அம்மா உன்னை பார்க்க முடியுமா? இனிமேல் உன் குரலை கேட்க முடியுமா? அம்மா உன்னை பார்க்க முடியுமா? இனிமேல் உன் குரலை கேட்க முடியுமா? 1000 பேர் இருந்தாலும் ஆறுதலாய் நின்றாலும், 1000 பேர் இருந்தாலும் ஆறுதலாய் நின்றாலும் அம்மா உந்தன் பாசத்துக்கு நிகராகுமா? உம்மோட அன்புக்கு தான் விலை ஏதம்மா? அம்மா உன்னை பார்க்க முடியுமா? இனிமேல் உன் குரலை கேட்க முடியுமா? அம்மா உன்னை பார்க்க முடியுமா? இனிமேல் உன் குரலை கேட்க முடியுமா? சாமி கண்ணு அந்தோணியம்மாள் மகளாக பிறந்தவரே, சாந்தமுள்ள மகளாக அன்புறவில் வளர்ந்தவரே, சபைமணியம் லூர்துநாதன் இணையராக வாழ்ந்தவரே, அருள் புஷ்பம் தந்தையை திருச்சபைக்கு அளித்தவரே, சூசையப்பர் அருளிலே நீதியோடு வாழ்ந்தவரே, சூசையப்பர் அருளிலே நீதியோடு வாழ்ந்தவரே, சுற்றத்தார் அனைவரையும் கன்னிமை போல் காத்தவரே, உம்மையே நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகுதே, உம்மையே மறப்பதற்கு நெஞ்சம் மறுக்குதே, உம்மையே நினைத்து நினைத்து நெஞ்சம் முருகுதே, உம்மையே மறப்பதற்கு நெஞ்சம் மறுக்குதே. அம்மா உன்னை பார்க்க முடியுமா? இனிமேல் உன் குரலை கேட்க முடியுமா? அம்மா மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில்